ஆன கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான குங்கணவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் சீரடி பாபா கிரியா பாபாஜி ராகவேந்தர் நம் எல்லோருக்கும் காப்புதானே. உலகெங்கும் என்னுடைய தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம். காதிலே உள்ள பிரச்சனைகள் பொதுவாகவே முக்கியமானது சீழ் வருது, காதடைப்பு, காதிலே இரைச்சல், காதிலே வலி, காது மந்தம், இப்படி பல நோய்கள் காதிலே வருகிறது. அப்படிப்பட்ட அதற்கு பல காரணங்கள் இருக்கு. இப்படி நோய்களுக்கு காரணம் வயசு, சத்து குறைவு, இன்ஃபெக்ஷன் தொற்று, அப்புறம் நம்ம செஞ்சுக்கிற பழக்க வழக்கம். என்ன செஞ்சுக்கிறோம்? 2 காதிலையும் இயர்போனை வச்சுக்கிட்டு வேகமான சவுண்டை வச்சு மூளையும் கெடுத்துக்கிட்டு காதில் உள்ள ஜவ்வையும் கெடுத்துக்கிட்டு பிரச்சனைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போ உள்ள இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டு லேசா மெதுவா பேசினா கூட அவங்களுக்கு காதுல கேட்காது. ரொம்ப வேகமா ஒரு விஷயம் கேட்கணும். இதுலயே பழகி 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 அந்த மாதிரி ஆயிட்டாங்க. திடீர்னு போற ஒரு செய்தி கேட்டா கூட அதை கலட்டிட்டு என்னமோ ஒரு புதிய உலகத்துல இருந்து வந்த மாதிரி என்னங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஒரு காதுல கொஞ்சம் இசையை கேட்டுக்கிட்டு ஒரு காதையாவது திறந்து வச்சுக்கிட்டு இருக்கலாம். 2யுமே பண்ணிட்டு ரொம்ப பிரச்சனையோட இருக்காங்க. இப்ப சாதாரணமா கிராமத்திலே டவுன்லே இந்த காதுல சீழ் வர்றது, காதுல வலி வர்றது, காது மந்தம், காதடைப்பு இப்படி சொல்றாங்க. இதுக்கு ஒரு நல்ல மருந்து கொடுங்கய்யா, சொல்லுங்கய்யா. நாங்க இஎன்டி கிட்ட பலமுறை அலைகிறோம். சிலது தான் சரியாகுது, சில நேரங்கள்ல சரியாகல. எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்றாங்க. இந்த காது பிரச்சனைக்கு ரொம்ப எளிய மருந்து நம்ம பயன்படுத்துறோம். சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க, நம்மகிட்ட இருக்கு. ஒண்ணு இல்ல, நல்லெண்ணெய் ஒரு 200 வாங்கிக்கிங்க, பசும்பால் ஒரு 200 வாங்கிக்கிங்க. எளியது, கிடைக்கக்கூடியது. முள்ளங்கி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு 1/2 கிலோ வாங்கினா 200 மில்லி சாறு வந்துடும். 200 மில்லி பசும்பால், 200 மில்லி நல்லெண்ணெய், 200 மில்லி முள்ளங்கி சாறு. இந்த நாயுருவின்னு ரோடு ஓரங்கள்ல இருக்கும். அது காய் கூட சின்ன சின்னதாக ஒட்டிக்கும் துணியில எல்லாம் பட்டா. அது சில வைத்தியத்துக்கு கிராமத்துல தெரியும். அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அந்த நாயுருவினுடைய இலையினுடைய சாறு ஒரு 200 மில்லி எடுத்துக்கோங்க. அதை விட எளிமையானது இன்னொரு மருந்து இருக்கு. எருக்கம் பழுப்பு இருக்குல்ல, அப்படி காடு பக்கம் போங்க, பழுத்து அப்படியே மஞ்சளா இருக்கும் எருக்கம் இலை. அந்த இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இடிச்சு அது ஒரு 200 மில்லி எடுத்துக்கோங்க. மொத்தம் 1 லிட்டர். சரி, 1 லிட்டரை காய்ச்சினா ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் எங்களுக்கு எதுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 10 அதாவது 100 ml எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் 100 ml எடுத்து நல்ல ஒரு மண் பாத்திரம் இல்லைன்னா இரும்புக்கு வானல் இந்த மாதிரி புதுசா உள்ள எல்லாம் போட்டு காய்ச்சிங்க. அடுப்புல தீ முட்டி இளந்தீயா எரிச்சு அது தைல பக்கம் வரணும். அந்த 3 சாறுகள் கருகி கருப்பா அடியில தங்கும். அந்த லெவலுக்கு எடுத்துட்டு நீங்க இதை வடிகட்டி ஆற விட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டு 2 காதிலே 2 வேலை அதை ஒட்டுக்கிட்டு பஞ்சு அடைச்சிடணும். இது மாதிரி பண்ணினீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சீழ் குறைஞ்சிடும், காதடைப்பு தீர்ந்துடும், அந்த இரைச்சல் சரியாயிடும், வலி சரியாயிடும். எல்லாத்துக்குமே இது ஒரு பொது மருந்து. இது செய்யுங்க. ஏதாவது சந்தேகம்னா போன்ல என்ன கேளுங்க. இதை நிறைய பேருக்கு தர்மமா கூட செய்யலாம். நீங்க நிறைய பேருக்கு கண்ணுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி காதுக்கு இந்த மருந்து கொடுக்கலாம். அதனால நீங்க பயன்படுங்க, மற்றவங்களுக்கும் பயனாயிருங்க. நன்றி, வணக்கம். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி.